அனைவருக்கும் வணக்கம். அட இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சேங்கிற மாதிரி சூப்பர் ஐடியா ஒன்று சொல்கிறேன் வாங்க. அதாகப்பட்டது சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எரிச்ச தாங்க முடியலடி பேன 12ஆம் நம்பர்ல வை. சுட்டரிக்க போகிற வெயிலை பற்றி செய்திகளும் வந்தாச்சு. மார்ச் 12ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும். தமிழகத்தில் வரும் மாதங்களில் வெப்ப அலைக்கு வாய்ப்பு என வானிலை மைய இயக்குனர் செந்தாமரை கண்ணன் தகவல். சம்மரை சமாளிக்க ஏசி போடலாமான்னு யோசிப்பீங்க. அதானே உலக வழக்கம். சில பேர் வீட்டில் ஏற்கனவே பெட்ரூமில் ஏசி இருக்கும். சரி. ஆனால் ஹாலில் ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார முடியாது. அட கன்றாவிய. எது எப்படி இருந்தாலும் ஒரு 2500 ரூபாய் செலவில் ஏசி காற்றை வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும்னாக்கா ஆச்சரியமா இருக்குல்ல? எப்படி? அது எப்படின்னு பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சரி வாங்க. வெல்கம் டு பின் அண்ட் பிரைன் சேனல். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இது எக்ஸாஸ்ட் ஃபேன். இதை 2 வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஏன்டா பிரிக்கிறேன்னு கேட்குறீங்களா? அது ஏங்கிறத வீடியோவில் கடைசியில் பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸை நான் பிரிக்கிறதுலேருந்து நிறைய டிப்ஸு சீக்ரெட்ஸ்லாம் இந்த வீடியோவில் அங்கங்கே நிறைய இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் எப்படி இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை வச்சு ஏசி காற்றை கொண்டு வரதுங்கிற சீக்ரெட்டே புரியும். அதனால் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவோட முழு பலனும் கிடைக்கும். இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் எங்கே வாங்கினா, எவ்வளவு விலை, எவ்வளவு வாரண்டி, கேரண்டி, இதை பற்றிலாம் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இதை 2 வருஷமாக பயன்படுத்திட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? இதை நான் முதல்ல போர்ட்டபிள் எக்ஸாஸ்ட் ஃபேனாக மாற்றி வச்சுருக்கேன். சம்மர் டைமில் யூஸ் பண்ணிக்குவேன். மற்ற ரெய்னி சீசன், வின்டர் சீசன்லாம் தூசி படியாமல் இருக்கிறதுக்காக திரும்ப இதை கழட்டி தொடச்சி பேக் பண்ணி வச்சுருவேன். அந்த மாதிரி இதை போர்ட்டபிளாக மாற்றி வச்சுருக்கேன். அது ஒரு முக்கியமான டிப்ஸு. அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் எப்படி ஏசிக்கு இணையான காற்றை கொண்டு வருங்கிறது 2வது டிப்ஸு. இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் நான் கடையில் தான் வாங்கினேன். தேவைப்பட்ட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆன்லைனில் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு இந்த மாதிரி பவர் கார்டு, இந்த மாதிரி ஃப்ரண்ட் கிரில் ஒன்று சேர்ந்து வரும். இந்த ஃப்ரண்ட் கிரில்லில் நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 4 போல்ட் நட் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இப்படி ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்க்ரூ ஹோலில் ஸ்க்ரூ போட்டு அப்படியே யூஸ்வலாக எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிற இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணுறது வழக்கம். ஆனால் நான் அந்த மாதிரி செய்யலை. இதை எப்படி போர்ட்டபிளாக மாற்றினேன், அதனால் எனக்கு எப்படி ஏசி எஃபெக்ட் கிடச்சிதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி மர ரீப்பர் 2 எடுத்திருக்கேன். இதை எக்ஸாஸ்ட் ஃபேனில் இந்த இடத்துல வச்சு கரெக்டாக அளவில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு 2 ரீப்பர் தேவை. இதை மார்க் பண்ண இடத்தோட கட் பண்ணி இந்த மாதிரி ஹோல் போட்டு விட்டுருக்கேன். அடுத்து நமக்கு தேவை இந்த மாதிரி ஸ்க்ரூ. இதில் மெட்டல் வாஷர், ரப்பர் வாஷர் எல்லாமே அட்டாச் ஆகி வருது பாருங்கள். இதை யூஸ் பண்ணாக்கா ரொம்ப ரிசல்ட் நல்லாவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேனையும் ரீப்பரையும் வச்சு ஸ்க்ரூ பண்ணியாச்சு. அடுத்து இந்த மாதிரி எல் கிளாம்ப் 2 எடுத்திருக்கேன். அதை இந்த ரீப்பரில் இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணி விட்டுருக்கேன். இதை இந்த முதல் ஹோலோட இந்த மாதிரி வளைச்சி விட்டுருக்கேன். அவ்வளோதான், சிம்பிள். நம்ம செட்டப் இப்போ ஓவர். இதை இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற எந்த ரூம்லையோ ஹால்லையோ இருக்கிற விண்டோவில் அப்படி மாட்டி விட்டுடலாம். இதை வேறு இடத்துக்கு மாற்றணும், வேறு ரூமுக்கு மாற்றணும் அப்படின்னாலும் இதை ஈஸியாக அப்படியே தூக்கி கழட்டி அங்கே இருக்கிற விண்டோவில் ஈஸியாக மாட்ட முடியும். அதுக்கு தான் இந்த மாதிரி மெத்தட் பண்ணியிருக்கேன். நானும் அப்படி தான் வேறு இடங்கள்லாம் மாற்றி பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வைப்ரேட் ஆகுமோ, சவுண்ட் வருமோ அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். இந்த இடங்கள்லாம் ரப்பர் கொடுத்து பேக் பண்ணியிருக்கிறதுனால இதில் எந்த வைப்ரேஷனுமே வராது. ஃபேன் ஓடுற சத்தத்தை தவிர வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸுமே வராது. இனிமேல் தான் இந்த வீடியோவோட முக்கியமான ஐடியாவே இருக்குது. மெயினான விஷயமே இந்த சுவிட்சு தான். இதில் இன் அவுட்டுன்னு போட்டிருக்கு பாருங்கள். இது எதுக்குன்னாக்கா, நமக்கு சூடான ஏர் ரூம்குள்ளேயோ ஹால்குள்ளேயோ இருந்ததுன்னா இதை அவுட்டில் வச்சோம்னா அந்த சூடான காற்றை வெளியே தள்ளும். நம்ம ஊரில் எப்போதுமே மாலை 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் கண்டிப்பாக வெளியில் குளிர்ச்சியான காற்று தான் இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் இந்த சுவிட்சை இன்னில் வச்சுக்கணும். அந்த மாதிரி செய்கிறப்ப வெளியில் இருக்கிற கூலிங் காற்றை இழுத்து உள்ளார கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் இந்த சுவிட்சை அவுட்டில் வச்சுருக்கேன். சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஹாலில் இருக்கிற காற்றை வெளியில் தள்ளிக்கிட்டு இருக்கு. இதனால் பகல் நேரங்களில் நம்மளுடைய ஹாலில் ஒரு கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். இதுக்கு பிறகு முக்கியமான விஷயம், ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த சுவிட்சை மாற்றி விடணும். இப்போ இன் மோடுக்கு இந்த சுவிட்சை மாற்றிக்கிறேன். இப்போ வெளியில் இருக்கிற கூலிங் காற்று உள்ளே வரப்போகுது. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஃபேன் ரொட்டேஷன் நல்லா குறைஞ்ச பிறகு திரும்ப சுவிட்சை ஆன் பண்ணுங்கள். அதாவது சுவிட்சை சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு பவர் கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கோங்க. சுவிட்சை மோட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டேஷன் நல்லா குறைஞ்ச பிறகு இந்த ஃபேனுக்கான பவர் சுவிட்சை ஆன் பண்ணுங்கள். இந்த இடத்த மட்டும் ரொம்ப கவனமாக செஞ்சிங்கன்னாக்கா எந்த இடத்துல எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சு வீட்டுக்குள்ளார எப்போவுமே ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம்.
வேறு ஒரு சவுண்டு வருதுன்னு பார்க்குறீங்களா? இதுதான் அது. இதுவும் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டன்லேயும் வருது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிற மெத்தட் படி நீங்கள் அதை போர்ட்டபிளாக யூஸ் பண்ணலாம். இல்லை பர்மனெண்ட்டாக ஒரு ஜன்னலில் இருக்கட்டும் அப்படின்னா சும்மா கம்பி போட்டு கட்டினா கூட போதும், ஒன்றும் வைப்ரேட் ஆகாது. சம்மர் சீசன் முடிஞ்சோடனே கம்பியை கழட்டிட்டு பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபேன் உங்கள் ஊர்களில் இருக்கிற நல்ல கடைகளில் வாரண்டி கேரண்டிலாம் நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் வாங்குறதுங்கிறது லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகே, இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ஷேர் பண்ணி விடுங்க. இதுபோல் பல பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல்லையும் அப்படியே தட்டி விடுங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.